இப்போ அதிகாலையில் எழுந்திருக்கிறது ஒரு ஒழுக்கம், கட்டுப்பாடு, ஒழுக்கம். அதிகாலையில் எழுந்திருக்கலன்னா ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதிகாலையில் ஒருத்தர் எழுந்திருக்கல, 6 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாரு, 4 மணி 5 மணிக்கு எழுந்திருக்கணும். அவர் அப்படி இல்லை, 6 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட ஒழுக்கம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா நம்ம நைட்டு சீக்கிரமாக படுக்கணும். ஏன்னா உடம்புக்கு நமக்கு தூக்கமும் தேவை. நீங்கள் இரவு 11 மணி 12 மணிக்கு படுத்திங்கன்னா உங்கள் உடம்புக்கு தேவையான தூக்கங்கிறது போதுமான அளவு கிடைக்காம அதிகாலையில் உங்களால் எழுந்திருக்க முடியாது. அதிகாலையில் எழுந்திருக்கணுமா, 4 மணிக்கு எழுந்திருக்கணுமா, இரவு 8:30க்கே படுத்துருங்க. அப்போ தான் 8:30க்கு படுக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி அதிகாலையில் எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டமோ, அதிகாலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்துக்கிறது எப்படி ரொம்ப கஷ்டமோ, அதுபோல் இரவு 8:30க்கே படுக்கணும். அப்போ தான் உடம்புக்கு தேவையான நல்ல தூக்கம் கிடச்சிட்டதுக்கப்புறம் இயல்பாகவே ஒரு 4 மணிக்கு நம்ம எழுந்திரிச்சிரும். கஷ்டப்பட்டு எழுந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அலாரம் வச்சு தான் எழுந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இரவு சீக்கிரமாகவே படுத்துட்டிங்கன்னா அதிகாலையில் நீங்கள் சீக்கிரமாகவே எழுந்திருக்கலாம். லேட்டாக படுத்தா லேட்டாக தான் எழுந்திருப்பீங்க. ஏன்னா உடம்பு விடாது. என்னென்னா உடம்பு தனக்கு தேவையான ஓய்வை எடுத்துக்காமல் அது விடவே விடாது. உடம்பு ரொம்ப பிடிவாதமானது. தனக்கு தூக்கம் தேவைன்னா அது பிடிவாதமாக அது வாங்கிடும். அப்போ அதுக்கு தேவையான தூக்கத்தை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அது எழுந்திருக்கும். அப்போ நீங்கள் இரவு 12 மணிக்கு தான் படிக்கிறீங்க, படுத்து தூங்க போகிறீங்க, அப்போ அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உடம்பு என்னால் முடியாது, நான் எழுந்திருக்க மாட்டேன்னு தான் சொல்லும். என்னால் முடியாது, எனக்கு தூக்கம் தேவை அப்படின்னு சொல்லி தான் அடம் பிடிக்கும். அப்போ அதை நினச்சி நீங்கள் தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது. ஐயோ நம்ம இந்த மாதிரி சோம்பேறியாக இருக்கமே, 4 மணிக்கு நம்ம எழுந்திருக்க முடியலையே அப்படின்னு சோம்பேறியாக இருக்கமே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தாழ்வு மனப்பான்மை. அது தேவையில்லை. நீங்கள் சீக்கிரமாக தூங்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக எழுந்திருக்கலாம். அந்த உடம்பே எழுந்திரிச்சிருக்கும். போதும், எனக்கு சாப்பாடு போதுங்கிற அளவுக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா போதும்னு அவங்க எழுந்திரிச்சிருவாங்க. போதும்னு சொல்லுவாங்க. நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா வேணும்னு தான் சொல்லுவாங்க. அதுபோல் கம்மியாக சாப்பாடு போடாதீங்க. தூக்கங்கிறது ஒரு சாப்பாடு தான், அந்த உடம்புக்கு தேவையான சாப்பாடு. அப்படி இருக்கும்போது அந்த உடம்புக்கு தேவையான தூக்கத்தை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அது எனக்கு போதும்னு சொல்லும். இந்த தூக்கம் எனக்கு போதும் என்று சொல்லும். உங்களால் எழுந்திருக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? வேணும்னு சொல்லுது. இன்னும் தூக்கம் வேணும்னு சொல்லுது. அதனால தான் அது எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்குது. இல்லை, எனக்கு வேணும், இன்னும் தூக்கம் எனக்கு வேணும், நீங்கள் கம்மியாக தான் கொடுத்தீங்க, தூக்கம் எனக்கு கம்மியாக தான் கொடுத்தீங்க, நைட்டு 11 மணிக்கு தான் தூங்குனீங்க, நீங்கள் இப்போ காலைல எழுப்புறீங்க, எனக்கு இன்னும் தூக்கம் வேணும்னு அடம் பிடிக்குது. இல்லை, தரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட கஞ்சத்தனமாக இருக்கீங்க. அந்த உடம்புக்கிட்ட நீங்கள் கஞ்சத்தனத்தை காட்டுறீங்க. உனக்கு தூக்கம் போதும், இவ்வளோ தான் உனக்கு தூக்கம், நீ 4 மணி நேரம் தான் தூங்கணும், இதுக்கு மேலே நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் உடம்புக்கிட்டே கஞ்சத்தனமாக நடந்துக்கிறீங்க. தாராளமாக அன்பாக நடந்துக்க மாட்டேன்றீங்க. அது பசியோடு எழுந்திருக்குது, தூக்கம் இல்லாமல் சோர்வாக அந்த கோபத்தோடு எழுந்திருக்குது. கஷ்டப்பட்டு எழுப்புனீங்கன்னா அதோட கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு தேவையான தூக்கத்தை தரமாட்டேங்கிறல்ல நீ, நைட்டு 1 மணிக்கு நீ படுக்கிற, காலைல 5 மணிக்கு என்ன எழுப்புறியா? எனக்கு தேவையான தூக்கத்தை தரமாட்டேங்கிறல்ல நீ என்ன வேலை பார்க்குறேன்னு நான் பார்த்துட்றேன். பகலில் நீ என்ன தான் என்னை எழுப்பி விட்டு நீ என்ன மாதிரி வேலை வாங்குறேன்னு பார்த்துட்றேன். ஒத்துழைக்கவும் மாட்டேன் பாரு, நீ செய்கிற வேலைக்கு நான் ஒத்துழைக்கவும் மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த உடம்பு ஒத்துழைக்காது. அப்படியே சோர்வாகவே இருக்கும், அந்த உற்சாகமாகவே இருக்காது. அதனால் உடம்புக்கு தேவையானதை கொடுத்துட்டா உங்களுக்கு தேவையானதை உடம்பு கொடுக்கும். உடம்புக்கு தேவையானது என்னது? ஆரோக்கியம், அப்புறம் ஓய்வு. உங்களுக்கு தேவையானது எது? உடம்புக்கிட்ட இருந்து உழைப்பு. உடம்புக்கு தேவையானது அதோட இப்போ ஒரு வண்டிக்கு என்ன தேவை? பெட்ரோல் தேவை, பராமரிப்பு தேவை, பாதுகாப்பு தேவை. அதை கொடுத்தா தான் அந்த வண்டி ஒழுங்காக ஓடும். அதை கொடுக்காம நான் உன்னை சுத்தமாக வச்சுக்க மாட்டேன், உன் வண்டியை துடைக்க மாட்டேன், உனக்கு நல்ல குவாலிட்டியான பெட்ரோல் போட மாட்டேன்னா, கலப்பட பெட்ரோல் தான் நான் போடுவேன் அப்படின்னா அந்த வண்டி என்ன பண்ணணும்? ரிப்பேர் ஆகிடும். அதுபோல் தான் இந்த உடம்புக்கு என்ன தேவை? ஒழுக்கமாக இருக்கணும்னா உடம்புக்கு தேவையானதை கொடு. உடம்புக்கு என்ன தேவை? நல்ல உணவு தேவை, ஊட்டச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான ஒரு உணவு தேவை. நோய்களை தருகிற உணவுகள் தேவையில்லை. நோய்களுக்கு தருகிற உணவுகளை கொடுத்தீங்கன்னா இப்போ கலப்பட டீசல் போட்டால் என்ன ஆகும்? வண்டி ரிப்பேர் ஆகிடும். அதுபோல் தான் உடம்பும். அது மாதிரி நல்ல தூக்கத்தை கொடுக்கணும், ரெஸ்ட்டை கொடுக்கணும். ரெஸ்ட்டு கொடுக்காமல் வண்டியை நல்லா ஓட்டுறீங்க உடனே இன்ஜின் சூடாகி வண்டி நின்று போயிடும். அது மாதிரி அந்த மாதிரி சின்ன பாதிப்பு வருது. அதுக்கு சரியாக அதுக்கு தீர்வு காணணும், சிகிச்சை செய்யணும். அது மாதிரி உடம்பையும் ஒரு வண்டி மாதிரி நினச்சிட்டு நம்ம ஒழுக்கமாக வாழணும். அதிகாலையில் எழுந்திருக்கிறது தான் ஒழுக்கம். அதுபோல் அது ஒழுக்கம் அப்படின்னா சீக்கிரமாக தூங்குறதும் ஒரு ஒழுக்கம். சீக்கிரமாக தூங்கினா தான் உங்களால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். அப்போ அதிகாலையில் எழுந்திருக்காதவங்க, சீக்கிரமாக இரவு தூங்க போகாதவங்க, இவங்க 2 பேரும் அவங்ககிட்ட ஒழுக்கம் இல்லை என்று அர்த்தம். ஒழுக்கத்தில் அவர்களிடம் குறைபாடு இருக்குது, அவங்ககிட்ட கட்டுப்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லாதவர்கள். நீங்கள் முதல்ல நமக்கு நாமே கேள்வி, நாம் ஒழுக்கமானவர்களா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கணும். நாம் ஒழுக்கமானவர்களா அப்படின்னு கேட்டால், நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்களா? 5 மணிக்கு எழுந்திருக்கணும். இல்லை, நான் 6 மணிக்கு தான் எழுந்திருக்கிறேன்.
வெளிச்சம் வந்த பிறகு தான் நான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் வந்து ஒழுக்கம் இல்லாதவர்கள் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்க வேண்டியதான். இன்றைக்கி நான் வந்து லேட்டாக எழுந்திரிச்சேங்க, நேற்று ஒரு வாரமாக நான் வந்து 5 மணிக்கே எழுந்திரிச்சேன், சீக்கிரமாக தூங்க போயிட்டேன். அப்போ நேற்று வரைக்கும் நீங்கள் ஒழுக்கமாக இருந்தீங்க, இன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சிங்க, அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒழுக்கமாக இல்லை. அப்போ நீ ஒழுக்கமானவரா இல்லையா? இன்று நான் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொண்டேன், இன்றைக்கு என்னிடம் ஒழுக்கம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். இன்றைக்கி நான் தாமதமாக எழுந்திரிச்சேன், 6:30க்கு தான் எழுந்திரிச்சேன், இன்றைக்கி நேற்று இரவு வந்து 12 மணிக்கு தான் தூங்க போனேன், மொபைல் ஃபோன் பார்த்துட்டு அப்படி 12 மணிக்கு தான் தூங்க போனேன் அப்படின்னா நேற்றும் சரி இன்றும் சரி நான் ஒழுக்கம் இல்லாதவனாக நடந்து கொண்டேன், நாளைக்காவது நான் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு முடியும். அதனால் ஒழுக்கங்கிறது வந்து இன்றைக்கி நீ என்ன பண்ண அப்படிங்கிற, நேற்று வரைக்கும் நீ எப்படி இருந்தங்கிறதெல்லாம் நேற்றோட முடிஞ்சு போச்சு. அது நேற்றைய ஒழுக்கம், நேற்றைக்கு உள்ள ரிப்போர்ட் அது. அந்த ரிப்போர்ட்டு இன்றைக்கி பொருந்தது. இன்றைக்கி நீ எப்படி நடந்துக்கிற, அல்லது பெரும்பாலும் நீ எப்படி நடந்துக்கிற, ஒரு மாதத்தில் பெரும்பாலான நாட்களில் நீ ஒழுக்கமாக நடந்து கொண்டிருக்கிறாயா, அதிகாலையில் எழுந்திருக்கிறாயா, அல்லது சீக்கிரமாக தூங்க போயிருக்கிறாயா, இந்த ரெண்டும் உன்னிடம் இருந்திருக்கிறதா? இல்லை வாரத்தில் நான் போராடுறேன், வாரத்தில் வந்து 10-15 நாள் தான் அதிகாலையில் எழுந்திருக்கிறேன், சீக்கிரமாக தூங்க போகிறேன், மற்ற நாட்கள்லாம் லேட்டாக தான் தூங்க போகிறேன், லேட்டாக தான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னா அப்போ அதை வைத்து நீ ஒழுக்கம் இல்லாதவர் என்று முடிவு செய்து விடலாம். இல்லை நான் பெரும்பாலான நேரம் அதிகாலையில் எழுந்திருக்கிறேன் அப்படின்னா அப்போ உங்கள்கிட்ட ஒழுக்கம் இருக்குது. அதில் யார் ஒழுக்கமானவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்கள் என்பதை இப்படி தான் நம்ம முடிவு பண்ணிக்கலாம், நமக்கு நாமே சர்டிஃபிகேட் கொடுத்துக்க வேண்டியதான்.